ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ இப்போ பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நைட்டு வந்துட்டு நானும் கிட்டத்தட்ட வந்துட்டு மணி 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்கினேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக விஜய் பருது ஒரு செம்மையான ஒரு அதிர்ச்சி முடிவு ஒன்று சொன்னாங்க. அமித் அப்படியே ஷாக் ஆகிட்டார். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு விஜய் பார்வதி, கமருதீன், அமித் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கு முன்னாடி அமித், கமருதீன், வினோத் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதி பற்றின விஷயங்கள் தான் போச்சு. கனி அந்த குடும்பம் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ மோசமானது, அந்த கனியோட அன்பு கேங் பண்ணுற விஷயங்கள் எவ்வளோ மோசமானது அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் பார்வதி அந்த தலை டாஸ்கில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கண்ணில் அடிபட்டிருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணு உயிரை கொடுத்து அந்த டாஸ்கில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நினச்சா கூட புல் இருக்குது இதெல்லாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி பாத்திரத்தை தான் துளக்கிட்டு வந்தாங்க. பாவம் வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க விஷயங்கள்லாம் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிளியராக இருக்காங்க அவங்களோட கேமில். புரியுதுங்களா? கிளியராக இருக்காங்க. என்ன அமித் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் நைட்டும் வேலை செய்கிறீங்க, அவங்க முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி வேலை செய்யுங்கன்றாரு. அப்போ தானே நான் அவங்க வாயை அடைக்க முடியுன்றாரு. அப்போ விஜய் பார்வதி கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் இப்போ பண்ணுறது உண்மையிலே நான் தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணிட்டேன், மைக்கு போடாமல் இருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் மனம் உணர்ந்து என்னால் வந்துட்டு மற்றவங்களோட முட்டை, பால், காஃபி, டீ இதெல்லாம் போனதுனால மனசு உடஞ்சி, அதனால் நான் வந்து பிராயச்சித்தம் தேடுற மாதிரி இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தண்டனையாக. நான் இதை ஏன் அவங்க முன்னாடி பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு. இல்லை, நான் வந்துட்டு நாளைக்கு அப்போ தானே அவங்க ஏதாவது கேள்வி கேட்கும்போது ஸ்ட்ராங்காக பேச முடியும், எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, நான் உனக்காக கூட நான் பண்ணலடா, நான் எனக்காக பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேமராக்காக கூட பண்ணல. நான் மதிக்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸை மட்டும்தான், பிக் பாஸோட பேச்சை மட்டும்தான். நான் மன உணர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் முன்னாடி நீ சீன் போகிற மாதிரி பண்ணாதானே நான் பேச முடியுன்றாரு. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நல்ல கேமர்னு பேர் வாங்கிட்டாங்க, இது வரைக்கும் நடித்து பழகலை, அதனால தான் இவ்வளோ ஹேட்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போது அவங்க நடித்து பழகணுன்னா செய்கையிலே வந்துட்டு இதெல்லாம் வெளியில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஏன் அவங்கள இருக்க முடியாதா? நானாக இருக்க வந்திருக்கேன். இந்த பிக் பாஸ் வீட்டில் முக்கியமாக என்ன, அவங்களாக இருக்காங்க, நல்லதோ கெட்டதோ, அவ்வளோதானே. அதனால தானே அரோரா வந்து ஆதரவு வந்து சொன்னாங்க அவங்களாவே இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போது அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். பாருங்கள் அமித், உங்கள் மூஞ்சிக்காக தான் பண்ணேன், வேறு எவனாக இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அவனுங்களாம் அவனுக்கு சொன்னால் நாங்கள் பண்ணோமா, இதில் வேறு குற்ற உணர்ச்சியில் அது இல்லை இதில்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார். அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டாப்பில். இது மாதிரி தான் பேசிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னால் அவங்க சொல்கிறாங்கன்னு வீம்புக்கெலாம் பண்ண முடியாது வேலை, நான் தண்டனையை ஏற்றுக்கிட்டு மனதார தான் பண்ண முடியும். அவங்க பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் வீம்புக்கு பண்ணுறேன் பாரு அப்படிலாம் பண்ண முடியாது. இதுவே வந்துட்டு நீ வந்துட்டு நாங்கள் இந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமும் அந்த பால் முட்டை வரணும்னு சொல்லிட்டு நான் இனிமேல் தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பற்றியா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை அதையும் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயங்கள் தான் விஜய் பார்வதிக்கிட்ட நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயங்கள். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பாருங்கள். ஒரு மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக, அதாவது பிரபலமாக இருந்தால் ஹேட்டர்ஸ் வர்றது ஒரு பக்கம், பிரபலமே இல்லாதவங்களுக்கு கூட 2-3 பேர் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ பிரபலமாகிட்டால் எவ்வளோ ஹேட்டர்ஸ் வருவாங்க. புரியுதுங்களா? ஹேட்டர்ஸ் இருந்தால் தான் அவன் கரெக்டாக போகிறன்னு அர்த்தம். ஹேட்டர்ஸே இல்லைன்னா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். இங்கே நடிக்கல, அதனால தான் வந்து இவ்வளோ ஹேட்டர்ஸை சம்பாரித்து வச்சுருக்காங்க விஜய் பார்வதி. ப்ளஸ் நிறைய வந்துட்டு சப்போர்ட்டர்ஸை சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஹேட்டர்ஸோட நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி இந்த நேர்மையான விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி நாளையிலேருந்து நான் சரி அவர் கெஞ்சி கேட்டிருக்காரு, தயவு செஞ்சு எனக்காக கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு, நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.